கோயிலுக்குள்ளே கொண்டு போகிற வரைக்கும் அது தண்ணி, கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா தீர்த்தம். மனிதன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா புனிதன். சரி சார், இந்த கோயிலுக்கு என்ன நீங்கள் ஏதாவது ரெப்ரசன்டேட்டிவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 5 லட்ச ரூபா பிரச்சனையில் பெரிய சிக்கலில் இருக்கேன், நீ போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். வாசலை மிதிக்கும் போது பொருளாதார பிரச்சனைக்கு பொருள் வைத்த கந்தசாமி. பிரச்சனை சால்வாகாத நபர்களே இல்லை. நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் ஆகும். எந்த ஊர் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு ஊர். சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அதுக்கடுத்து அக்னி தீர்த்தம். 3 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு குழந்தை பாக்கியம் கிடைச்சவங்க நிறைய பேர். அவர் என்ன நட்சத்திரம்? விசாகம். இப்போ ஏதாவது வீடு இடம் ஏதாவது வாங்கினாரா? இந்த தை மாதம் முடிஞ்ச உடனே சூரியன் மகரத்திலிருந்து வெளியே வந்தோடனே அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணாலாம் மீனால் மதுரையில் மண்ணால வாராலாம், அதனால் பூத்ததாம் பொன்னால் தாமரைப்பூ. இந்த பாட்டு சொல்லும் போதே கண்ணு கலங்குது. இப்படி ஒரு தெய்வம். உங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, என்ன பிரச்சனை வேணாலும் சரி, கை அந்த அம்மாக்கு அலங்காரம் பண்ணும்போது அதுவா போகுமாமா. கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருவரும் எந்த கோவிலுக்கு போகலாம், இந்த கோவிலுக்கு போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், என்ன நிம்மதி கிடைக்கும் அப்படின்றத தாண்டி இந்த கோவிலுக்கு போனால் நிம்மதியாக இருக்கிறேன்ப்பா, அங்கே போனால் என்னன்னு தெரியல, நான் எதுவுமே யோசிக்காமல் எந்த கவலைகளையும் வச்சுக்காம எந்த பிரச்சனைகளையும் வச்சுக்காம நான் பாட்டு நிம்மதியாக உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்குது. இந்த கோவிலுக்கு போனால் என் வாழ்க்கை பிரச்சனையே தீரும், திருமணம் தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ யோசனைகளோட இங்கே போனால் அது கிடைக்குமா, அங்கே போனால் இது கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எந்தெந்த கோவிலுக்கு போனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த கோவில் எவ்வளோ பவர்ஃபுல், இங்கே போனால் வாழ்க்கையே மாறணும், வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஸ்தலத்துக்கு போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய நபர் தான் இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். நல்ல நேரம் நாகராஜ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமோ நாராயணி. நிஜமாவே இந்த சக்தி வாய்ந்த இந்த ஸ்தலத்தில் பேசுகிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும், அதை கேட்குறதுக்கும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான கோயிலுங்க. இந்த கோயிலில் வைப்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. நிஜமாகவே இந்த நிர்வாகத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஏதாவது எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும், நேரு நகர் கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலப்பட்டி நேரு நகரில் சீனிவாச பெருமாள், என்ன வார்த்தை பாருங்கள், ஸ்ரீ நிவாச பெருமாள். ஸ்ரீனா மகாலட்சுமி, நிவாசம்னா குடியிருக்கிறது. தத்ரூபமாக இருக்காங்க. நீங்கள் சங்கு சக்கரதாரியை பார்க்கணும், ஆசைப்படணும். கேட்ட வரம் தரும் ஸ்ரீனிவாச பெருமாள், மகாலட்சுமி, ராமானுஜர், ஆழ்வார்கள், கருடாழ்வார், ஆஞ்சநேயர் சன்னதி, லக்ஷ்மி நரசிம்மர், இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவர். குழந்தைங்களுக்கு படிப்பு ஞானானந்தமயம் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. கோவை மாவட்டத்தில் யாருக்காவது குழந்தைங்க படிக்கலைன்னா நம்ம நேரு நகரில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் திருத்தலத்தில் ஹயக்ரீவர் ரொம்ப ஜோராக இருக்கார். நீங்கள் கும்பிடுங்க, படிப்பு நல்லா வரும். இது நல்ல செய்தி தானே? கண்டிப்பாக, வெரி குட். அடுத்தது 2வது விஷயம், கோயில் பற்றி என்னை பேச சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் 2000 கோயில்களை பற்றி பேசியிருக்கேன், ஜீ தமிழில் பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு தண்ணி, அதை கோயிலுக்குள்ளே கொண்டு போகிற வரைக்கும் அது தண்ணி, கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா தீர்த்தம். ஒரு சாதம் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா பிரசாதம். மனிதன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டால் புனிதன். இது மாதிரி நிறைய. கோவிலுக்கு போனால் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கோயிலுக்கு போனால் எல்லாம் சரியாயிருமா, உன் கடனை சாமி கட்டிடுவாரா, அதெல்லாம் நடக்குமா, கோயிலுக்கு போனால் கல்யாணம் நடக்குமா? எங்கிட்ட ஒரு 2,35,000 பேர் ஜாதகம் படிச்சிருக்கவங்க இருக்காங்க. எல்லாத்தையும் நீ சொல்கிற கோயிலுக்கு அனுப்பிச்சுட்டு நடந்துருமா? நீ அப்படி நம்பினாலே நடக்காது. உண்மையா இல்லையா? சந்தேகப்பட்டாலே இல்லை. கண்ணன் இருக்கிறான் என்று நம்பினால் கண்ணன் இருக்கிறான். கல்லும் தெய்வம், தெய்வமும் கல். அது உன் மனசை பொறுத்தது. நீ மனசுலேயே நடக்குமா? நடக்காது. நடக்கும் என்று நம்பு, அங்கே இறைவன் இருக்கிறான். என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, நம்பினால் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்புன்னா. என்ன வரி பாருங்க. நம்பியா நீ முதல்ல, அப்புறம் நீ போனால் நடக்குமா நடக்காதான்னு சொல். அருமையான வசனங்கள். இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க ஆனந்தம். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னா, பொருளாதார பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனை யாருக்காவது இல்லாமல் இருக்கா?
எல்லாருக்கும் இருக்கும். எக்கனாமிக்கல் ப்ராப்ளம். ஒரு கோயில் சொல்லுங்கள் சார் தயவு செஞ்சு, ஆனால் அந்த கோயிலில் உயிர்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நாகப்பட்டினம் பக்கத்தில் சாமிக்கு பேரே பொருள் வைத்த கந்தசாமின்னு பேர். பொறவாச்சேரின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் நம்ம இப்படி சொன்னால் புரியாது, சிக்கல் சிங்காரவேலன் எல்லாருக்கும் தெரியும். அதிலிருந்து 1 கிலோமீட்ரு. சரி சார், இந்த கோயிலுக்கு என்ன நீங்கள் ஏதாவது ரெப்ரசன்டேட்டிவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை, இந்த கோயிலுக்கு என்னுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு வந்து அவர்கள் எல்லோரும் திருப்தி அடைஞ்சிருக்காங்க. ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்டார், 5 லட்ச ரூபா பிரச்சனையில் பெரிய சிக்கலில் இருக்கேன், நீ போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அண்ணன் தம்பி 3 பேரை கூப்பிட்டு போய் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது 2 அண்ணனு கிண்டல் பண்ணியிருக்காங்க, கோயிலில் போய் வந்து அப்படின்னு. வாசலை மிதிக்கும் போது 5 லட்ச ரூபா பிரச்சனைக்காரர் அவர் ஃபோன் பண்ணதான் என்கிட்ட வந்து சொன்னார். இது நடந்த உண்மை. ஸோ இது மாதிரி மன்னர்கள் கட்டின கோவில், தெய்வங்களே கட்டின கோயில், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நிறைய இருக்குது. சுயம்பு கோயில்கள், சித்தர்கள் கட்டிய கோயில்கள், மகரிஷிகள் கட்டிய கோயில்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த வகைகளை தேர்ந்தெடுத்து உங்கள் பிரச்சனைக்கு போயிட்டு வரலாம். பொருளாதார பிரச்சனைக்கு பொறவாச்சேரி போயிட்டு வந்து பிரச்சனை சால்வ் ஆகாத நபர்களே இல்லை. இதை நீங்கள் நெட்டில் போட்டாலே வரும், பொறவாச்சேரி பொருள் வைத்த கந்தசாமி. சரி சார், பொருளாதாரத்துக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன? கல்யாணம். என் வீட்டில் கல்யாணம் ஆகலை. காசு இருக்குது, அழகு இருக்குது, அறிவு இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, கௌரவம் இருக்குது. ஆனாலும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு கல்யாணம். எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்க. நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் ஆகும். எந்த ஊர் சொல்லுங்கள் பார்க்கலாம்? என்னங்க இது? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். திருமால்பாடின்னு பேர். அருமையான ஒரு ஊர். திருமால்பாடி சென்றவருக்கு நந்தி கல்யாணம் பங்குனி மாதத்தில் அவருக்கு கல்யாணம் நடக்கும். நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்கிறவங்களே இல்லை, ஆனால் நம்பிக்கையோடு போகணும். இந்த மாதிரி திருமணம். அடுத்து வேறு என்ன பிரச்சனை இருக்கும்? வெரி குட். ஏன்னா காசு, கல்யாணம், அடுத்து குழந்தை தானே வரும். குழந்தைக்கு அருமையான ஒரு கோயிலுங்க. ஒரு ஊர் அளவுக்கு ஒரு கோயில் பார்த்துருக்கீங்களா? திருவெண்காடு ஒரு ஊர். சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அதுக்கடுத்து அக்னி தீர்த்தம், இந்த 3 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு திருவெண்காடு புதன் ஸ்தலம். திருவெண்காடு சென்று குழந்தை பாக்கியம் கிடைச்சவங்க நிறைய பேர். நம்பிக்கையோடு போகணும். திருவெண்காடு ஸ்தலம் அவ்வளவு அற்புதமான ஸ்தலம். வேறு என்ன பிரச்சனை இருக்க போகுது? உடல்நிலை, ஹெல்த்து. அது எல்லாருக்கும் தெரியும். உடல்நிலை சரியாவதற்கு நம்ம டெய்லி திருவாசகம் படிக்கலாம், லலிதா சகஸ்ரநாமம் கேட்கலாம், விஷ்ணு சகஸ்ரநாமம் வீட்டில் டெய்லி. எங்கள் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்குதுங்க, எங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் அவ்வளவு சிறப்பு. லலிதா சகஸ்ரநாமம் அதுவும் கேட்கலாம், கண்டிப்பாக உடல்நிலை சரியாகும். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இதை கேளுங்க, போதும். சரியா? வேறு என்ன பிரச்சனை இருக்க போகுது? உடம்பு நிலை சொல்லிட்டேன், கல்யாணம் சொல்லிட்டேன், குழந்தை சொல்லிட்டேன். இனி என்னது? வருமானம், இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது. அந்த இன்கம்மை கொடுக்கக்கூடிய பகவான் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள். அவ்வளோ அழகாக எல்லாருக்கும் காசு கொடுக்கக்கூடிய தெய்வம். பௌர்ணமி தினங்களில் சத்யநாராயண பூஜை இங்கே நடக்குதானே? நடக்குது. வாய்ப்பு இருந்தால் இங்கே சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கங்க. செல்வம் கொளிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு தடைப்பட்ட வேலை இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் போய்க்கலாம். வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றுமே இல்லையா இந்த உலகத்தில்? இதெல்லாம் இருந்தால் வீடு வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், அப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, பெரியோர்களோட ஆசீர்வாதம். இது எல்லாம் இருந்தாலும் வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளை வாழ வைக்கும். பிளெஸ்ஸிங் இஸ் த பவர். நீங்கள் ஒரு நல்ல மனுஷங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுங்க, பல கோடி ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு நல்லவங்கிட்ட 1 ரூபா வாங்கு, வெறும் 1 ரூபா, அது உனக்கு கோடியாக மாறும். ஒரு கெட்டவங்கிட்ட பல கோடி வாங்கு, அது 1 ரூபாயாக மாறிடும். அதனால் நல்லோர்களுடைய ஆசீர்வாதம். அதனால தான் நம்ம குழந்தைங்களை யாராவது ஒரு பெரிய மனுஷரோ, ஒரு கோவில் அர்ச்சகரோ, ஒரு ஜோதிடரோ, ஒரு மரியாதைக்குரிய நபர்களோ வரும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம். த பிளெஸ்ஸிங் வில் மேக் டெஃபினெட்லி அருமையான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும். இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கும் ஜோசியம் தெரியும், உங்களுக்கும் தெரியும், உங்கள் வாக்கில் வந்து அது பலிக்குங்கிறார். அவருடைய பணிவு பாருங்கள், எவ்வளோ பணிவு. அதாவது அவருக்கு தெரியுது, ஆனால் அந்த வாக்கில்
கல்யாணம் நடக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், என்னை விட நீங்கள் வயசில் பெரியவங்க, உங்கள் வாக்கு பலிதம் இருக்குது. அது வந்து எதனால் கிடைச்சது அப்படின்னா சித்தர்களினுடைய கோடி சுவாமிகளுடைய அருள். ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இனி உங்கள் கேள்விக்கு நான் தயார், நான் ரெடியா நீங்கள் ரெடியாங்கிற மாதிரி யார் வேணாலும் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எந்த கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். ஆனால் இருக்கிறது ஒரு மைக்கு தான், மாற்றி மாற்றி வாங்கிக்கோங்க. இவருக்காகத்தான் கேட்கணும். வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறாரு. அவர் டேட் ஆஃப் பர்த் வந்து 19/4/1973. 73. சரி, அவருக்கு வந்து வேலை எப்படி இருக்கும்? வியாபாரம் இப்போ பண்ணிட்டு இருக்க வியாபாரம் இப்போ இதான் மளிகை என்ன பண்ணுறாரு? ட்ரேடிங், ஹார்ட்வேர்ஸ் ஐட்டம் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரு. ஹார்ட்வேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாரு. பண்ணுறாரு. நல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன நட்சத்திரம்? விசாகம். விசாகம். விசாகத்துக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஏதாவது வீடு இடம் ஏதாவது வாங்கினாரா? இல்லை, இப்போதைக்கு இப்போ எதுவும் வாங்கலை. சீக்கிரம் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது. நல்லா வந்துடுவார். சரி. அவர் பையனா ரிஷப லக்னம்? ஆமாம், ரிஷபராசி பையன். பையன் ரிஷபராசியா? ரிஷபராசி. ஆமாம், ரிஷபராசி. என்னது, ரோகிணியா? ரோகிணி நட்சத்திரம். பிரமாதமாக இருக்குங்க. 11ல் உங்களுக்கு அருமையான கிரகங்கள். சனி இருக்காரு. சரி. 11 தான் லாபஸ்தானம். சரி. இந்த 2.5 வருஷம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எனக்கு வந்து கடகராசி. என் பேர் ஐயப்பன். கடகராசி. கடகராசி பூச நட்சத்திரம். பூசம். அருமையான எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அருமை. உங்களுக்கு இப்போ ஜென்ம குரு நடந்துட்டு இருக்கு. சரி சார். ரொம்ப நல்ல இடத்துக்கு வரும். இப்போ சமீபத்தில் ஏதாவது தங்கம் வாங்குனீங்களா? தங்கம் 1 கிராம் 2 கிராம் கோல்டு, கொலுசு, வெள்ளி, இல்லை வாங்கல ஏதாவது வாங்கல சார். தங்கம் சம்மந்தப்பட்டது தங்கம் ஏதாவது இப்போ ஒரு பிளான்ல இருக்கா? பிளான். ஏன்னா குரு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. சரி சரி. குரு வந்தால் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நல்ல காரியம். ஏதாவது பழைய நகையை திருப்புனீங்களா? இப்போ திருப்பணும். ஏன்னா தங்கம் வீட்டுக்கு வரும். குரு வந்துட்டாருனாலே ஒன்று கடனை திருப்புவோம் அல்லது பழைய நகை திருப்புவோம். இந்த 1 வருடத்துக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரி. மகிழ்ச்சியான சம்பவங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும். சரி சரி. உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. திருமண் சுமந்தவங்களை நாராயணர் நம்ம உடையார் காப்பாற்றிடுவார். அடியான் ராமதாசன் தான். ஐயா, எங்களோட பையனுடைய பேர் பிரதீப். பிரதீப். சரி. அவனுக்கு வந்து 95ல் பிறந்தவங்க. 95. என்ன லக்னம், என்ன ராசி? போராட நட்சத்திரம். தனுசு ஜாதகம் ராசி. கையில் வச்சிருக்கீங்களா சார்? ஜாதகம் கையில் வச்சிருக்கீங்களா? ஜாதகம் செல்லில் இருக்குது. சொல்லுங்க. அவனுக்கு இன்னும் திருமணம் அவளைங்க பொண்ணு பார்த்துருக்கும், தள்ளி போயிட்டே இருக்கு. காரணம் என்ன? என்ன நட்சத்திரம்? போராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் எத்தனாம் பாதம்? 2ஆம் பாதமா? 2ஆம் பாதம். 2ஆம் பாதம். அப்போ இவங்க அத்தை யாராவது திருமணமாகி பிரச்சனையில் இருக்காங்களா? அத்தை இருக்காங்களா? இருக்காங்க. அத்தைக்கு ஏதாவது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துச்சா? இல்லை இல்லை. இல்லை. திருமணம் ஆயிடுச்சு அத்தைக்கு. அத்தைக்கு ஆண் வாரிசு இருக்கா? இருக்கு இருக்கு. இருக்கு. அப்போ வந்து இவருக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. இவருக்கு வயசு எவ்வளோங்க? வயசு 31 ஸ்டார்ட் ஆகிருக்கு. 31 ஸ்டார்ட் ஆகிருக்கு. 31 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்குறது, இப்போ ஏதாவது வரன் வந்துச்சா? பிரியா அந்த மாதிரி ஏதாவது பேரில், பிரியதர்ஷினி அந்த மாதிரி ஏதாவது வந்து நின்றுருக்குதா? ஏதாவது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? வரன் வந்திருக்குங்க, பிரியான்ற பேரில் வரல. அது வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக பாருங்கள், கண்டிப்பாக அமையும். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ என் பேர் கண், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. சரி. மகர லக்னம். இது எப்படி இருக்குங்க சார்? 1984. கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, மகர லக்னம். உங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னு தெரியணும். என்ன தசாபுத்தி தெரியுமா? சந்திர தசை, சனி புத்தி நடக்குங்க. இந்த சந்திர திசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். இப்போ என்ன புத்தி நடக்குது? இப்போ சனி புத்தி நடக்குங்க சார். சனி புத்தி. சனி புத்தி முடிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா ஆயிடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. சனி புத்தியில் இப்போ ஒரு பெரும் பணத்தை ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார், இடத்து பிரச்சனை ஒன்று பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த இட பிரச்சனை அது 30 வருஷம் 40 வருஷம் ஏதாவது பெரிய சிக்கலா? ஆமாங்க. அந்த சிக்கல் கண்டிப்பாக முடிஞ்சிடும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரிங்க சார். நல்லா. இப்போ சனி புத்தி முடியுதுங்க. சனி அக்டோபரில் முடியுது. அடுத்து புதன் புத்தி வருதுங்க. புதன் புத்தி எப்படி இருக்கும்? புதன் வந்து உங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு அட்டமாதிபதி. சரிங்க. விருச்சிக லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த விதமான ப்ராப்ளம் வராது. சரி. புதன் புத்தியில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. இல்லை, தொழில் நல்லா இருக்குங்களா? வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறேங்க, பம்பு கம்பெனிக்கு. இல்லை, இப்போதைக்கு நீங்கள் வேலைக்கு போங்க. ஃப்யூச்சரில் தொழில் பண்ணிக்கலாம். முதல்ல உங்களுக்கு இப்போ வந்து சந்திர திசை முடிஞ்சிட்டோம். சந்திரன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் சரியாயிடும். சரிங்க சார். சந்திரன் பாதகாதிபதி இல்லை. ஆமாங்க. அதனால தான் சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் சரியாயிடும். தேங்க்ஸ். என் பேர் பாலச்சந்திரன். சொல்லு பாலா. மூல நட்சத்திரங்க சார். 1983 பிறந்திருக்கேங்க சார். 9/11/1983ங்க சார். சரி. தனுசு ராசி, மூல நட்சத்திரம். சரி. கடக லக்னங்க சார். சரி. எனக்கு வீட்டுக்குள்ளே சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க சார். அதெல்லாம் எப்போ ரெடி ஆகும்? தனுசு ராசி,
மூல நட்சத்திரம். என்ன லக்னம்? கடக லக்கணம். கடக லக்னம். ஆமாம். கடக லக்னம். இப்போ என்ன தசாபதின்னு தெரியுமா? தெரியலைங்களே சார். தெரியுமா? தெரியலைங்க சார், நான் பார்க்கல. இப்போ வந்து கேது முடிஞ்சு, சுக்கிரன் முடிஞ்சு, சூரியன் முடிஞ்சு, சந்திரன், செவ்வாய் வந்துருச்சா? செவ்வாய் வந்துருச்சுங்க சார். திருமண விஷயத்தில் ஏதாவது பிரிவினை வந்துச்சா? ஆமாங்க சார். பிரிஞ்சிட்டீங்களா? பிரிஞ்சுட்டேங்க சார். சரி, இப்போ இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா? பண்ணிட்டு இருக்கேங்க சார், அதுவும் தடையாக தான் போயிட்டு இருக்குங்க. இந்த தை மாதம் முடிஞ்ச உடனே சரிங்க சார். சூரியன் வந்து மகரத்திலிருந்து வெளியே வந்தோடனே சரிங்க சார். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த திருமண பிரச்சனை சால்வ் ஆயிரும். சரிங்க சார். சரிங்க சார், தேங்க்யூ. வேறு ஏதாவது கேட்கணுமா? இல்லைங்க சார், இதே போதும். நன்றி. நன்றிங்க சார். என் பேர் செல்வமுத்துக்குமாருங்க. ஐயா சொல்லுங்கய்யா. கார்த்திகை நட்சத்திரம், சரிங்க. ரிஷபராசி, 4ஆம் பாதம். சரிங்க சரிங்க. இப்போ பீரியட் எப்படி இருக்கு? ஐயா, ரிஷபராசிக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இப்போ வந்து 3ஆம் இடத்துல குரு இருக்கார். 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பண முயற்சிக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க. அந்த முயற்சி இன்றைக்கி நீங்கள் மஞ்சள் கலர் சட்டை தான் போட்டு வந்திருக்கீங்க. குருவோட ஆதிக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குரு தான், குருனா பெரும்பணம்னு அர்த்தம். இதற்கான முயற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எங்கள் சீனிவாச பெருமாள் சீக்கிரமே நிவர்த்தி செஞ்சுட்டு வருவார். அம்மாவுக்காக கேட்கணுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். யாருக்கு? அம்மாவுக்காக கேட்கணும். உங்கள் அம்மாக்காக சொல்லுங்கள். அம்மா பேர் சாவித்திரிங்க. அம்மா பேர் சாவித்திரி. சாவித்திரி. ஓகே. ரேவதி நட்சத்திரங்க. சொத்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு 15 வருஷமா கோர்ட்டில். அது எப்போ முடிவுக்கு வரணும்னு தெரியும். இல்லை, இப்போ 30 வருஷமாக நடந்துட்டு இருந்ததா? 15 வருஷத்துக்கு மேலே முதல்ல ஒரு தடவை தீர்ப்பாகி திருப்பி ரிப்பீட் ஆச்சா? ஆமாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து மறுபடியும் இதாயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் எதுமா? குலதெய்வம் இல்லை, அம்மாவோட. குலதெய்வம் கேட்டால் யோசிக்கிறீங்க. இல்லை அம்மாவோடதுன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்கள். பிறந்த வீடு தானே. பிறந்த வீட்டு குலதெய்வம் எது? மாதம்மா. மாதம்மாள். மாதம்மாள். நீங்கள் எப்பயாவது போயிருக்கீங்களா அந்த கோயிலுக்கு? போயிருக்கிறேன். இப்போ சீக்கிரமே உங்களுக்கு அம்மாவோட ரேவதி நட்சத்திரத்து மேலே இப்போ சனி பகவான் போயிட்டு இருக்காரு. சரிங்க. அந்த சனி பகவான் போகிறதுக்குள்ள, அதாவது மீனத்தை விட்டு சனி வெளியே வர்றதுக்குள்ள அம்மாவோட பிரச்சனை சால்வ் ஆயிரும். அம்மாவுக்கு ஏதாவது கால் சம்பந்தமான தொந்தரவு இருக்கா? இருக்குங்க. மூட்டு பிரச்சனை ஏதாவது இருக்கா? நடக்க முடியாம இருக்காங்களா? இல்லை, நடப்பாங்க, ஆனால் கால் வலி. இதுக்கு சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. அதுவும் சரியாயிடும். கரெக்டாக 1.5 வருஷம் உங்கள் சொத்து பிரச்சனை சால்வ் ஆயிடும். சரி சரி. வேற யாராவது கேட்கணுமா? ஸோ இப்போ அந்த ஆடி மாதம் ரொம்ப சீரும் சிறப்புமாக நிறையா கோவிலில் விசேஷங்களாக போயிட்டுருக்கு. எந்த கோவிலுக்கு கட்டாயமாக போயே தீரணும், போனால் என்ன பலன் கிடைக்கும்? ஆஹா, அதாவது பாருங்க, பெண்கள் சார்பாக இருந்ததுனால அவர் அங்கேருந்து கேள்வி கேட்குறாரு. ஆடி மாதம் அற்புதமான மாதம். அது என்னன்னு கேட்டால், காலபுருஷனினுடைய 4வது ராசி. அங்கே சூரியன் பிரவேசிக்கிறார். சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராணி வீடு. ராணி வீடுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் ராணி தான் பவர். அது எப்பயுமே நாட்டை ராஜா ஆண்டா கூட ராணி தான் பவர். அந்த ராணி வீட்டுக்கு ராஜாவாகிய சூரியன் போகக்கூடிய மாதத்துக்கு பேர் ஆடி மாதம். அதாவது கண்ணாலாம் மீனால் மதுரையில் மண்ணால வாராலாம், அதனால் பூத்ததாம் பொன்னால் தாமரைப்பூ. இந்த பாட்டு சொல்லும் போதே கண்ணு கலங்குது. கண்ணாலாம் மீனால் மதுரையில் மண்ணால வாராலாம், அதனால் பொன்னால் பூத்ததாம் தாமரைப்பூ. தாமரைப்பூவே தங்கத்தில் பூக்குதான். என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், எங்கள் ஊரை மதுரை மீனாட்சி அம்மன் ஆள வர்றாங்களா? நிஜமாகவே சிலருக்குது. இதுக்கு இப்படி ஒரு தெய்வம். உங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, என்ன பிரச்சனை வேணாலும் சரி. அந்த அர்ச்சகரை ஒரு தடவை நேரில் பார்க்கும்போது சொல்கிறாரு, இந்த கை அந்த அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணும்போது அதுவாக போகுமாம்மா. நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனோட சேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அழகுனா அழகு, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சேலையை பின்னி கட்டும்போது இப்படி வையின்னு சொல்லுமாம்மா. அதே மாதிரி எந்த கலர் கட்டுறதுன்னு அந்த குருக்களுக்கு தெரியாதான். அவர் என்ன சொல்கிறாரு, இதை தான் கட்டணும்னு அவள் முடிவு பண்ணுறான்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு இந்த ஊரில் அதான் பாருங்கள், சொக்கநாதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பேற்பட்ட இடத்துல திருமண தடை. அவர் கேட்ட கேள்வியை நல்லா கவனமாக கேளுங்க. ஆடி மாதத்தில் ஒரே ஒரு கோயில் தான் சொல்லணும், என்ன கேட்டாலும் கொடுக்கணும். எப்பேற்பட்ட கோபுரம், அற்புதமான அந்த தங்க கோபுரத்தில் கலை வடிவில் உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சகல ஐஸ்வர்யத்தில், புராணத்திலிருந்து திருவிளையாடல் எடுத்துக்கங்க, எல்லாமே மதுரை. அப்பேற்பட்ட புனிதமான ஸ்தலத்தில் எழில் கொண்டு அரசாலும் எங்கள் அன்னை மீனாட்சி தாயினுடைய பாதம் பணிந்தால்
அதுவும் ஆடி மாதத்தில். கேட்ட வரம் தரும் மீனாள், அந்த மீனாளினுடைய பாதம் பணிந்து உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க. அரசாட்சி வேணாலும் கிடைக்கும், அறிவு வேணாலும் கிடைக்கும், பொருளாதாரம் வேணாலும் கிடைக்கும். அப்பேற்பட்ட மதுரை மீனாட்சியின் பாதம் வணங்கி இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அருள்மிகு சீனிவாச பெருமான் காலடியில் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ்.